மார்னிங்டா. குட் மார்னிங் மேம். திருச்சியிலேருந்து வரீங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இறங்கி உள்ள வரேன். உள்ள என்னை பார்த்தோன்னே மேம் அப்படின்னு சொல்லி என்னை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. என்னை பார்க்காம போயிருக்கணும். ஸோ அப்படி இல்லை, திஸ் இஸ் லைக் பர்சனலைஸ்ட் கேர். ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ், கண்டிப்பாக 15 பேருக்கு மேலே தான் இங்கே வராங்க. அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலியோட ஹெல்த் அப்டேட் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தெரியாது, எனக்கு கம்ப்ளீட்டாக போன வாரம் கூட ஒருத்தவங்க ஃபீவர்னு வந்திருந்தாங்க. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் அனலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் வந்து எங்களை எப்படின்னா, இந்தாங்க டாக்டர் நான் எங்கள்கிட்ட கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க, அந்த ட்ரஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு கண்ணை மூடி ட்ரஸ்ட் பண்ணுற கைண்ட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு ரிலையபிளாக இருந்தே ஆகும். அண்ட் அதெல்லாம் விட உங்களோட ஹெல்த் அப்டேட் கேட்டு எனக்கு ஸோ ஹாப்பி டு நோ ஆல் திஸ் அப்டேட்ஸ். அதாவது நீங்கள் என்கிட்ட Day 1 வரும்போதுடா 2020 எப்போ வந்தீங்கடா? எந்த இயர்ல வந்தீங்க? எனக்கு அதுவே நம்ம வருஷம் நான் வந்துட்டு அது வீட்ல வெக்கேஷன் வரமே நான் இங்க வந்துட்டு வெக்கேஷன் வர மாதிரி வரீங்க. ஆமா, நானும் செக் பண்ணிட்டு 25 24ல 24 மேம். அது ஆமா 24 or 23. ஆமா 24 டா, கரெக்ட்லி எக்ஸாக்ட்லி 24 ஆகஸ்ட் மந்த் வந்திருக்கீங்க. ஆமா. சோ அப்ப வரும்போது என்னோட ஃபேவரட் சுமையா ரெஃபரன்ஸ்ல வந்தீங்க. ஆமா, சுமையா எப்படின்னு நான் சொல்லவே வேணாம், எல்லாத்துக்கும் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சோ அதெல்லாத்தை விட நீங்க எப்படின்னா வந்த ஒரு ஸ்கெப்டிக்கலா யோசிக்கவே இல்லை. டாக்டர் சிபி பார்த்தீங்க, பார்த்ததுல இருந்து உங்களோட எனக்கு வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்டரை பார்த்தோன்னே உங்களே பார்த்த 2 பேருமே சொல்றேன், ஒருமே கண்ணை மூடி எனக்கு பிலீவ் பண்ற மாதிரி ஒரு சைன் எனக்கு அது கிடைச்சது. அதனால நான் வந்துட்டு எந்த கொஸ்டினுமே ஃபர்தரா கேட்கவே மாட்டேன். இது என்ன அது என்ன இது என்ன கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எப்படி போகுது அப்படின்னு. ஏன்னா இதை பத்தி ஐவி ட்ரீட்மெண்ட் பத்தி எந்த ஐடியாவுமே நமக்கு கிடையாது இது வரைக்கும். எல்லாமே மெடிசன் சாப்பிட்டு அது மாதிரி சரியா போகும். இது எப்படி போகும்ன்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன், எப்படி ரிசல்ட் எப்படி வரும்ன்றத. அது நல்லா இருந்தோடனே தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் வேற டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு தான் சிபி சார்ட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்பைன்ல இருந்து எனக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்துச்சு. அதனால சார் கிட்ட வந்தேன் நான். ஆனா வந்து சார் கிட்ட என்னன்னா வந்துட்டு நான் லாங் டர்மா பாக்குறேன். நான் வெயிட் பண்ணி பொறுமையா எந்த பிரச்சனையும் ஆகாது, எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிலீவ் பண்ணேன் நான் எனக்கு இது சரியா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதனால எனக்கு நான் போன நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணேன் சார்ட்ட. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து என்னன்னா நான் ஒர்க் பண்றேன், என்னோட வேலையை என்னையால செய்ய முடியுன்றதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. என்னால வந்துட்டு ஒரு இது சின்ன டயட்ல வேற இருந்தனால ஒரு காய் வந்து கட் பண்ண முடியாது என்னால, அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். இப்போ சார் கிட்ட வந்து நான் அதை தான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணேன். ரொம்ப தேங்க்யூ சார், எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்னும் ஒர்க் பண்ணணும், நான் அதிகமா ஒர்க் பண்ணணும். ப்ரொஃபஷனே மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல, சோ அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நீ ஆர் ரிலையபிள் அண்ட் ஹேண்ட்ஸ். எனக்கு ஒர்க் பண்ணணும்ன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஆக்டிவா இருக்கணும்ன்றனால இன்னும் சார்ட்ட வந்துட்டு இன்னைக்கு வந்து காமிச்சிட்டு எல்லாமே பார்த்துட்டு போனேன். மேம பத்தி நீங்க யாருமே எதுவுமே சொல்ல வேண்டாம். மேம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ஃபேமிலி மாதிரி. ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க இது வந்து கேட்டு ஆமா இது இப்படி பண்ணலாமா, இதுதான் சரியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. எனக்கு ஒரு 2 years கிட்ட வந்துட்டு வேற பீரியட்ஸ் வந்து இரெகுலரா இருந்துச்சு. ஆமாண்டா. இப்ப மேம் கிட்ட காமிச்சு ரெகுலரா ஆன் தி டேட், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆன் தி டேட் நல்ல ஃப்ளோ வருது, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா முன்னாடி நீங்க Day 1 வரும்போது உங்களோட பேனல்ஸ் இருந்ததும் இப்ப இருக்கிறதும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அண்ட் மோர் ஓவர் அப்ப பீரியட்ஸ் மட்டும் இல்லடா, எல்லாமே கட் இஷ்யூ எல்லாமே இருந்துச்சு, ஸ்லீப் கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாமே இருந்தது. சோ இது வந்து இப்ப பாக்குறதுக்கும் இம்ப்ரூவ்மென்ட் இந்த சப்போர்ட்ல இருக்கிறது இன்னும் வந்துட்டு நல்லா இருக்குது, ஹாப்பியா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு வந்துட்டு. இதுக்காகவே நீங்க திருச்சியில இருந்து வரீங்க? கண்டிப்பா நான் கூட சொன்னேன் நெக்ஸ்ட் 2 weeks கழிச்சு திரும்பி வர போறீங்க. அப்ப ஏன்னா இன்னைக்கு ஒரு செஷன்ஸ் பண்ணதுனால நெக்ஸ்ட் இன்னொரு செஷன்ஸ் பிளான் பண்ண போறோம். பட் அதெல்லாம் விட நீங்க என்னன்னா இதுக்காக அங்க இருந்து கிளம்பி வரணுமா, இதுல ரிசல்ட் இருக்குமா, அந்த பொறுமை இல்லாம இன்ஸ்டன்ட்டா இந்த இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எஃபெக்ட் இருக்காது. நான் அதை வந்து யார்கிட்டயும் சஜஷன் பண்ண மாட்டேன். நான் என்னோட சிஸ்டர்ஸ்க்கு வெளியில எல்லாத்துக்கும் சொல்றப்ப டக்குன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஆனால் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுல இருந்து சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்கவரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் நான் சொல்லுவேன். அதை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே அர்ஜென்ட் பண்ண மாட்டேன், இது வேணும் எனக்கு இப்போவே நடக்கணும்னு.
கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்து எனக்கு நல்லா கியூர் ஆயிருக்கு. நான் வந்துட்டு சிபி சாரை பார்க்க வந்தேன், மேம்கிட்ட ரொம்ப தேங்க்யூ சொல்லலாம்னு தான் மேலே ஏறியே வந்தேன். எனக்கு நான் பார்த்துட்டு சரி இல்லை இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ள கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. உங்களை பார்த்தோன்னு எனக்கு என்ன ஹாப்பி மூமெண்ட்னா, அதாவது எப்படி ஹாப்பியா வந்தீங்க தெரியுமா? ஒரு அம்மா ஒரு குழந்தைய பார்க்கும்போது வருவாங்களா, அந்த ஹாப்பினஸ் தான் வந்தீங்க. எனக்கு உங்களை ஸ்டாப் பண்ணவும் மனசு வரல. வெளியில பீப்புள் ஆர் வெயிட்டிங், பட் ஐ வாண்ட் டு ஹியர் த அப்டேட்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க கொடுக்குற நம்பிக்கை ஒரு 100 பேத்துக்கு ஒரு பெரிய ட்ரஸ்டா இருக்கும். கண்டிப்பா அதுதான் மெயின்லி விஷயம், டேக் ஹோம் விஷயம். அண்ட் யாரும் அவசரப்படக்கூடாதுங்கிறதையும் சொல்லி ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஏன்னா ஏன் அவசரப்பட்டாங்கன்னா இது வந்து பெர்மனன்ட் கியூர். அதனால வந்து இதுல வந்து நம்ம இல்லை எனக்கு அது ரிசல்ட்ல வந்துட்டு மரியத்தல் பிளட் டெஸ்ட்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு அது ப்ரூஃபா தெரியுது. எனக்கு வேற எந்த ப்ரூஃபும் நான் வெளியில போய் தேட வேண்டாம். அந்த பிளட் டெஸ்ட்ல வந்துட்டு நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் எனக்கு அது ப்ரூஃபா இருக்குன்றப்ப அதை நான் அவ்வளோ பிலீவ் பண்றேன். நான் இன்னொன்னுடா மாசம் அந்த பீரியட்ஸ் நம்மளுக்கு டிலே ஆகிறது வந்து எல்லாருமே நினைப்பாங்க அது என்ன பெரிய ப்ராப்ளம். 1 month டிலே ஆனாலே இட்ஸ் a ப்ராப்ளம். அது நீங்க வந்தபோது 1 year வந்தீங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறம் நார்மல் ஆயிட்டீங்க ஆல்மோஸ்ட். இன்னும் நெக்ஸ்ட் மந்த் நீங்க வரும்போது நான் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸோடவே நம்ம பேசலாம். கண்டிப்பா சரியாடா? அண்ட் எல்லாத்தையும் கேட்கறதா ஆக்சி பிளஸ் இன் 1 wordனா நீங்க என்ன சொல்வீங்க? லைஃப் திரும்ப கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸோட நான் வந்தேன். நானு என்னையால நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியுமான்றதே தெரியாம இருந்தது. இப்போ வந்து என்னையால வந்துட்டு டே டு டே ஒர்க்கை செய்யறப்பயே நான் வந்துட்டு காடுக்கு வந்து தேங்க் பண்ணிக்குவேன். தேங்க்யூ காட், எனக்கு வந்து இந்த ஒர்க்கை நான் இன்னைக்கு பண்றேன், இப்போ பண்றேன் அப்படின்னு நினைக்கிறப்ப. ஸோ அது வந்துட்டு எனக்கு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இங்க போங்க அப்படின்னு லிட்டரலி புஷ் பண்ணி அனுப்புவாங்க. கூட்டிட்டுலாம் வர மாட்டாங்க, புஷ் பண்ணி தான் அனுப்புவாங்க. இங்க அங்க போ எல்லாமே சரியா போயிடும். பிரியா மேம் பாரு, பிரியா மேம் ஏதாவது கன்சல்ட் பண்ணுவாங்க. எதுனாலும் எங்க வீட்டுல பிளட் டெஸ்ட் எடுத்தா பிரியா மேம் பாரு, பிரியா மேம் ஏதாவது ஐடியா சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இந்த ஊர்ல கூட இல்ல, அவங்களும் அப்ராட்ல இருக்காங்க. ஸோ ஆல் திஸ் கிவ்ஸ் மீ அ பர்பஸ் டு ரன் ஃபாஸ்ட். இன்னைக்கு காலையில் யோசிச்சேன், இன்னைக்கு எந்த பேஷண்ட்ஸையும் பார்க்கக்கூடாது, இன்னைக்கு ஒன்லி நம்ம பர்சனல் கேர் தான், இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியல் ஒர்க் தான். பட் இல்லை, இது வந்து இன்னும் எனக்கு பூஸ்ட் கொடுக்குது. ஸோ வி ரன் ஃபார் த பர்பஸ். ஸோ வென் த பர்பஸ் மீட்ஸ் த பேஷனுங்கும் போது அது இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தில் வந்து ஒரு 3 இம்ப்ரூவ்மெண்ட்னா அதில் டாப் 3 என்ன சொல்வீங்க? டாப் 3னா என்னோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆனது. ஸ்லீப் வந்துட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது, ஸ்லீப் கிடைச்சது. அப்புறமேட்டு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறேன். வெரி குட். எனக்கு வந்து ஆக்டிவா நல்லா ஃபீல் பண்றேன். டயர்டாவே இருப்பேன் சொல்லி டயர்டாவே இருக்கேன் நான் மென்ஷன் பண்ணேன். நான் இப்போ வந்து ஆக்டிவா இருக்கேன். என்னால சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா என்ன ரொம்ப நேரம் சும்மாவே உட்கார்ந்துருக்கோமே அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஆக்டிவா இருக்கேன் நான். and இன்னொரு முக்கியமான விஷயம் கட் ஹெல்த். முன்னாடி ரிஃப்ளெக்ஸ் அதிகமா இருந்தது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தியா இருந்தது. இப்போமே அது மாறிடும். சீக்கிரம் நம்ம நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டரோட கண்டிப்பா பண்ணலாம். தேங்க்யூடா. தேங்க்யூ so much. தேங்க்யூ.